கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஒரு இந்த இண்டிகேட்டர், ஸோ இந்த கண்டென்ட் இது எல்லாமே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கண்டென்ட். நீங்கள் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஆப்ஷனில் நீங்கள் வந்து பையராக இருக்கீங்க, ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம இந்த இண்டிகேட்டரை பற்றி தான் நான் பார்க்க போகிறோம். இந்த இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகும், இந்த இண்டிகேட்டர் நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த இண்டிகேட்டர் நம்ம யாருக்கு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த இண்டிகேட்டருடைய பைன் ஸ்கிரிப்ட் இந்த இந்த கோடு வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயோ இல்லைனா வந்து டெலகிராம்லேயோ நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ அவங்க வந்து நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம வந்து இது கொடுப்போம். ஆல்ரெடி மெம்பராக இருக்கவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நம்ம மெம்பராக ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம செக் பண்ணிவிட்டு நம்ம இது கொடுப்போம். ஓகே, இது என்ன பைன் ஸ்கிரிப்ட், இது என்ன இண்டிகேட்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தேன் விளக்கமாக. ஆல்ரெடி நம்ம வந்து ட்ரேடிங் வியூவில் பார்த்துருப்பீங்க. அதாவது குமுலேட்டிவ் டெல்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேண்டில் இருக்கும். ஓகேவா, அந்த இண்டிகேட்டர் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அது கூட வந்து நம்ம வந்து எஸ்எம்ஏ அப்புறம் வந்து வைவாப் இதை நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இந்த கேண்டில் இந்த குமுலேட்டிவ் டெல்டா கேண்டிலில் வந்து நம்ம வந்து வைவாப்பையும் இதையும் எஸ்எம்ஏவும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்கிறேன். இந்த இண்டிகேட்டர் வந்து ரொம்ப ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஓகேவா, நான் வந்து நம்மளுடைய சேனலுடைய டிஸ்க்ளைமர் சொல்லிடுறேன். ஸோ நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. ஓகேவா, இது வந்து ஒரு ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் வந்து இதில் சொல்லக்கூடிய எதையும் நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்காமல் மார்க்கெட்டை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த லாப நஷ்டத்தை புரிஞ்சுட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே, நான் அப்போவே சொல்லியிருந்தேன். இதில் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, வைவாப்பு ப்ளஸ் வந்து எஸ்எம்ஏ அப்படின்னு நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 4 எஸ்எம்ஏ கொடுத்துருக்குறோம். 200, 300, 50, 20. ஸோ நான் இதில் எடுத்திருக்கக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா 200, 50, 200, 20 இஎம்ஐ மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். அதை வச்சு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இது ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, இதுக்கு நான் எடுத்திருக்கிறது வந்து 23,500 கால் பிரீமியம், புட் பிரீமியம், இந்த 2 சார்ட்டும் நம்ம எடுத்திருக்கோம். மேலே வந்து இது வைவாப் நம்ம லைன் கொடுத்துருக்கோம். வைவாப் இண்டிகேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இண்டிகேட்டர் வந்து வைவாப்பு, கீழே வந்து நமக்கு வந்து இதுவும் வைவாப். ஸோ இது நான் என்னென்னு உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இது வந்து செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20 இஎம்ஏ 200 இஎம்ஏ ஆட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து ஹெங்கனாஸ்கி கேண்டில். ஓகேவா, ஸோ இந்த குமுலேட்டிவ் டெல்டாக்கு வந்து நம்ம ஹெங்கனாஸ்கி கேண்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டைல் இதில் எல்லாமே வந்து நான் வந்து இதில் கொஞ்சம் அந்த லெவல்ஸ்லாம் கொஞ்சம் அந்த லைனோட டெப்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறக்கான லெவல்ஸ்லாம் கொஞ்சம் நான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் எப்படி வேணுமோ செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ செட்டிங்ஸ் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 2 இஎம்ஐ வந்து நான் யூஸ் பண்ணுறேன். 200 20 இஎம்ஐ மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனில் ப்ரீமியம் சார்ட்டுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் லைவாக. ஸோ இப்போ மார்க்கெட் வந்து இன்றைக்கி வந்து கடந்த வேலைக்கிழமை அன்னைக்கு நமக்கு ட்ரேடிங் நடந்த இடம், அதாவது 14ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ 14 பாருங்கள், மார்க்கெட் ஓப்பன் ஆனது கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள். குமுலேட்டிவ் டெல்டாவுடைய கேண்டில், இது வைவாப் லைன், இது வந்து கால் ப்ரீமியம் சார்ட்டு. 23,500 கால் ப்ரீமியம் சார்ட் எடுத்துருக்கேன். இந்த பக்கம் இருக்குது. ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இது 23,500 கால் ப்ரீமியம் சார்ட்டு, இது 23,500 புட் ஆப்ஷனுடைய சார்ட். ஓகேவா, ஸோ இங்கே நமக்கு கேண்டில் எப்படி ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன். கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து இந்த வைவாப் லைனுக்கு கீழே தான் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இங்கே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குமுலேட்டிவ் டெல்டா கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த குமுலேட்டிவ் டெல்டா வந்து கேண்டில் வந்து வைவாப்பு அண்ட் வந்து 20 இஎம்ஐக்கு மேலே நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது ஃபஸ்ட்டு கேண்டில். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து குமுலேட்டிவ் டெல்டா கேண்டில் வந்து வைவாப் லைனுக்கு மேலேயும் 20 இஎம்ஐக்கு மேலேயும் நமக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ இது வந்து வைவாப் லைனு, இது வந்து 20 இஎம்ஐ நம்ம கொடுத்துருக்கோம்.
ஸோ இதிலே வந்து இந்த வைவாப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 200 EMA உள்ளே இருக்குது. அது நம்ம வந்து உங்களுக்கு நான் இது காமிச்சா தான் உங்களுக்கு அது தெரியும். ஒரே நிமிஷம். ஓகேவா? ஸோ இது வந்து 200 EMA உள்ள இருக்கு. அதே மாதிரி வைவாப்பு லைன் இருக்குது. ஸோ இந்த 2 லைனுக்கு மேல ஒரு குமுலேட்டிவ் டெல்டா கேண்டில் ஓப்பன் ஆகுது. கால் பிரீமியத்தினுடைய கேண்டில். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேண்டில் ஓப்பன் கேண்டில். ஆனால் இங்கே நமக்கு வந்து இந்த வைவாப் இருக்கு இல்லையா, நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரைஸ், இது வந்து ப்ரைஸை வச்சு வைவாப்பு, இது வந்து டெல்டாவா குமுலேட்டிவ் டெல்டா வச்சு வைவாப். ஓகேவா? இங்கே நமக்கு இந்த டெல்டா கேண்டில், இந்த கேண்டில் பாருங்க, இது வந்து ப்ரைஸ்க்கு மேலே போகலை. ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கே வந்து வால்யூம் வந்து நமக்கு வைவாப்புக்கு மேலே இருக்கு. ஆனால் ப்ரைஸ் வந்து வைவாப்புக்கு மேலே இல்லை. அடுத்து நமக்கு வந்து இந்த டைம் பாருங்க, இதுவும் வந்து நமக்கு வந்து கேண்டில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் புட் ஆப்ஷனில் என்னென்னு நம்ம பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ புட்டை பார்த்துட்டு இப்போ உங்களுக்கு பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஓப்பன் கேண்டில் இங்கே இது. அதே மாதிரி 14 இதோட ஓப்பன் கேண்டில் இங்கே இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக 20 EMAக்கு கீழே நமக்கு, அதாவது டெல்டா கேண்டில் வந்து 20 EMAக்கு கீழே, இது வந்து வைவாப்பு புட் பிரீமியத்துக்கு. ஓகேவா? ஸோ இந்த கேண்டில், இது ப்ரைஸ் கேண்டில் பாருங்கள், கரெக்டாக வந்து ரெட் கலர் கேண்டில். ஆனால் வைவாப்புக்கு மேலே நமக்கு வந்து ஓப்பன் ஆகுது. வைவாப்புக்கு மேலே ஓப்பன் ஆனாலும் இங்கே வந்து நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இங்கே இடத்துல ஃபஸ்ட்டு கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே ரெட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கேண்டிலே வந்து புட் ஆப்ஷனில் வந்து 23,500 புட் ஆப்ஷனில் வந்து ரெட் கலர் கேண்டில். இங்கேயும் நமக்கு வந்து டெல்டாவும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெட் கலர் கேண்டில் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதுவும் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி புட் ஆப்ஷன் சொல்லுது. ஓகே. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்டாக வந்து புட்டு வந்து வால்யூம் வந்து கீழே, கேண்டில் வந்து நமக்கு வந்து கீழே கொடுத்து ரெட்டாக கொடுத்ததுனால புட்டு வந்து கரெக்டாக வந்து எக்ஸாக்டாக வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும். கரெக்டாக வால்யூமோட டெல்டாவோட வால்யூம் மூவிங் ஆவரேஜ் இருக்கு இல்லையா, ஸோ 20 மூவிங் ஆவரேஜ் கீழே வந்துருச்சு. அது சேம் டைமில் வைவாப்பில் வந்து சப்போர்ட் எடுக்குது கரெக்டாக 10.5. ஸோ 10.5 10.10க்கு தான் நமக்கு வந்து இங்கே வந்து டெல்டா கேண்டில் வந்து நமக்கு வந்து வைவாப்பில் இருந்து சப்போர்ட் எடுக்கு. இங்கே 10.5 என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ 10.5க்கு எக்ஸாக்டாக கரெக்டாக வந்து இந்த வைவாப் லைனுக்கு மேலே போயிட்டு 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே நமக்கு க்ளோசிங் கொடுக்கணும். ஓகேவா? ஸோ 20 மூவிங் ஆவரேஜுக்கு கீழே க்ளோசிங் கொடுக்கணும். அதே சேம் டைமில் வைவாப்புக்கு கீழே வரணும். ஸோ இங்கே எல்லாமே நடந்திருக்கு. கரெக்டாக வந்து கேண்டிலும் நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த குமுலேட்டிவ் டெல்டா கேண்டிலும் நமக்கு நடந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் கேண்டில் எந்த அளவுக்கு நமக்கு வந்து கீழே வந்திருக்கோ, வைவாப்புக்கு கீழே வந்திருக்கோ, அதே மாதிரி குமுலேட்டிவ் டெல்டா கேண்டிலும் கீழே வரணும். ஏன்னா ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா, டெல்டா வந்து சஸ்டெயின் ஆகிட்டு இருந்ததுன்னா ஓரளவு மார்க்கெட் வந்து ஃபர்தராக சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது முழுக்க முழுக்க ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், கரெக்டாக வந்து நமக்கு வந்து இந்த டைம் தான் நமக்கு வந்து இதில் என்ட்ரி நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கேண்டில் ஓகே. ஸோ 10.50. ஸோ 10.50க்கு நமக்கு வந்து டெல்டா கேண்டிலும் குமுலேட்டிவ் டெல்டா கேண்டிலும் வைவாப்புக்கு கீழே வருது. 20 EMAக்கு கீழே இருக்குது. SMA 200 SMAக்கு கீழே இருக்குது. இங்கே நமக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். 10.50 10.50க்கு இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ 10.50க்கு கரெக்டாக கால் ப்ரீமியம் புட் ஆப்ஷன்லேயும் நமக்கு வந்து கால் ப்ரீமியம் கீழே வந்துருச்சு. 10.50க்கு புட் ஆப்ஷன்லேயும் நம்ம கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு என்ட்ரி. இங்கே கேண்டில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து வைவாப்புக்கு மேலே இந்த கேண்டில் நமக்கு க்ளோசிங் கொடுக்கு. அந்த சேம் டைமில் இங்கே என்ன நடந்திருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது வந்து நமக்கு வந்து 200 EMAக்கு மேலே 20 EMAக்கு ரெண்டும் டச் பண்ணி நிற்கி. ஓகேவா? ஸோ 200 EMA 20 EMA ரெண்டுமே டச் பண்ணி நிற்கி. அப்போ அடுத்த கேண்டில் நமக்கு வந்து இந்த புட் ஆப்ஷனில் அடுத்த கேண்டில் வந்து இந்த 200 EMA 20 EMA இதுக்கு மேலே நமக்கு சஸ்டெயின் ஆகி ஒரு குமுலேட்டிவ் டெல்டா கேண்டில் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா கரெக்டாக 10.55 10.55க்கு நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். 10.55 எக்ஸாக்டாக ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேமர். ஓகே. இதுக்கு மேலே அதாவது வால்யூம் வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ ப்ரைஸ் கேண்டிலுக்கு வால்யூம் வெயிட்டட் இங்கேயும் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். இது வந்து குமுலேட்டிவ் டெல்டா வச்சு வரக்கூடிய வைவாப்பு, இது வந்து ப்ரைஸ் வச்சு வரக்கூடிய வைவாப். ஓகேவா? சரி, இங்கே நமக்கு கரெக்டாக இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹேமர். அடுத்து இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். நம்ம எடுக்கிற ப்ரைஸ் வந்து இதான். ஸோ இங்கே எடுத்தோம்னா நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த கேண்டிலுடைய லோ.
ஸோ இதோட க்ளோசிங் பிரைஸ் ரூ. 120. இதோட லோ பிரைஸ் வந்து அடுத்த கேண்டிலுடைய லோ பிரைஸ் வந்து ரூ. 110. 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ பாயிண்ட் மூவ் ஆயிருக்குன்னு பாருங்க அடுத்த கேண்டில்ல. ஸோ க்ளோசிங் பிரைஸ் ரூ. 120 நம்ம எடுத்திருந்தாலும் அடுத்த கேண்டில் வந்து ரூ. 128 ஹையாக போயிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கை ரூ. 140. இது வந்து ஆல் டைம் அந்த இந்த ஃபர்ஸ்ட் ஹை இதோட ஹை பார்த்தீங்கன்னா ரூ. 149 போயிருக்கு. ஸோ ரூ. 149 நம்ம வந்து ரூ. 120 நம்ம எடுத்தாலும் 149 அப்படிங்கிறது வந்து இதோட ஹையாக இருக்குது. 149. அப்போ கிட்டத்தட்ட நமக்கு வந்து 29 பாயிண்ட் வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் இருக்கு இல்லையா? ஸோ ப்ரீமியம் சார்ட்டை வச்சு மட்டும் நம்மளால் ஈஸியாக வந்து கேப்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த இண்டிகேட்டர்ஸ், ஸோ இது வந்து யூனிக்கான மெத்தடில் நம்ம பார்க்குறோம். முழுக்க முழுக்க ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். வேறு எந்த ஒரு ஸ்பாட்டோ ஃபியூச்சரோ எது வச்சுமே நம்ம பண்ணல. மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகிருக்கோ அந்த ஓப்பனில் உள்ள அட் த மணியினுடைய கால் ப்ரீமியம், புட் ப்ரீமியம் இந்த 2 சார்ட்டை வச்சு மட்டும்தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எது வந்து பையிங் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, எது செல்லிங்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு. ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இங்கே நமக்கு வந்து 29 பாயிண்ட் நான் சொன்னேன். ஸோ ஓகேவா? 29 பாயிண்ட் நம்மளால் வந்து கேப்சர் பண்ண முடியும்னு சொன்னேன். ஸோ 29ல் மினிமம் ஒரு 15 பாயிண்டாவது நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ ரொம்ப வேண்டாம், ஒரு 15 பாயிண்ட் நம்மளால் வந்து எடுத்தாலே, ஸோ நம்ம வந்து நிஃப்டியில் வந்து ஒரு 15 பாயிண்ட் எடுத்துட்டாலே போதும். இப்போ உள்ள வேல்யூ, ஸோ இப்போ உள்ள லாட் சைஸ்க்கு நமக்கு வந்து ரூ. 750 நமக்கு வந்து சரி பண்ணிக்கணும். ஒரு ஆமாம், லாட் சைஸ் நமக்கு இப்போ 25ல் தானே இருக்குது. நமக்கு லாட் சைஸ் 25ங்கும் போது நமக்கு வந்து ஒரு ரூ. 325 வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரூ. 325 வரைக்கும் நமக்கு வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும் இந்த இண்டிகேட்டரை வச்சு. ஓகேவா? ஸோ இந்த இண்டிகேட்டருடைய ஸ்கிரிப்ட், பைன் ஸ்கிரிப்ட் வந்து நம்மளுடைய மெம்பர்ஸ், அதாவது சேனலில் மெம்பர்ஸாக, நம்மளுடைய சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இதை ஃப்ரீயாக கொடுத்துருவோம். ஓகேவா? ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு இன்னும் வேணுங்கிறவங்க நம்ம சேனலில் வந்து நீங்கள் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேர், நீங்கள் பெய்ட் பண்ண அமௌண்ட் என்ன அப்படிங்கிறது எனக்கு வந்து நீங்கள் வந்து சொன்னீங்க அப்படின்னா, உங்கள் பேர் சொன்னீங்கன்னா அதுக்கு வந்து நான் வந்து உங்களுடைய இந்த பைன் ஸ்கிரிப்ட் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட் வச்சு மட்டுமே நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து உங்களால் வந்து இந்த இண்டிகேட்டரை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா இது முழுக்க முழுக்க எல்லாமே ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ வால்யூம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது. ஸோ அதில் குமுலேட்டிவ் டெல்டா வால்யூம் கொடுத்துருக்கோம். நம்ம வந்து வால்யூம் வெயிட்டட் ப்ரைஸ் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். ஸோ மூவிங் ஆவரேஜ் கொடுத்துருக்கோம். மூவிங் ஆவரேஜுங்கிறது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ மூவிங் ஆவரேஜும் ஒரு ஒன் ஆஃப் த ஒரு பெஸ்ட்டு ஒரு டூல். ஸோ ஆவரேஜாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய ஆவரேஜ் ப்ரைஸ் எவ்வளவோ ஒரு 20ன்னு கொடுத்தோன்னா 20 கேண்டிலுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் எடுத்து அது வந்து நமக்கு வந்து அந்த லைன் நமக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி தான் இங்கே நமக்கு வந்து இங்கே 20 மூவிங் ஆவரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கோம்னா 20 கேண்டிலுடைய குமுலேட்டிவ் டெல்டானுடைய ஆவரேஜ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நமக்கு வந்து இந்த இது ஒர்க் ஆகும் மூவிங் ஆவரேஜ். ஸோ இங்கே நமக்கு வந்து ப்ரைஸை பேஸ் பண்ணி இருக்குது. இது வந்து இதுக்கு வால்யூமை பேஸ் பண்ணி இந்த கேண்டில் வரும். ஓகேவா? இதுதான் நமக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன இது. ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே இது வந்து ட்ரேடிங் வியூவில் இந்த குமுலேட்டிவ் டெல்டா கேண்டிலுடைய இது இருக்குது. அதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வைவேப்பு, அப்புறம் வந்து எஸ்எம்ஏ, இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் வந்து. அவ்வளோதான். ஓகேவா? ஸோ ஈஸியாக உங்களால் வந்து ஒரு ஆப்ஷனில் பேங்க் நிஃப்டியோ நீங்கள் எந்த ட்ரேட் பண்ணாலும் சரி, ஆப்ஷனில் ஈஸியாக உங்களால் வந்து ஒரு 10, 15 பாயிண்ட், 20 பாயிண்ட் ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய சார்ட்டை வச்சு மட்டும். ஓகேவா? இதில் எந்த விதமான சார்ட்டும் நம்ம வந்து எடுத்துக்கல. குளோபல் மார்க்கெட்டோ இல்லைனா வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் சார்ட்டோ ஃபியூச்சர் சார்ட்டோ எதுவுமே எடுக்கல. நம்ம முழுக்க முழுக்க ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட், 2 ப்ரீமியம், அதாவது நிஃப்டி எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ நிஃப்டி ஓப்பன் ஆகிற ப்ரைஸ் எதுவோ அதுதான் வந்து நமக்கு வந்து அட் த மணியாக நம்ம எடுத்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 23,580 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 580 நம்ம வந்து 600 அட் த மணியாக எடுத்துக்கணும். 23,600 அப்படிங்கிறது அட் த மணியாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அதே இது 500க்கு கீழே 550, இப்போ 23,500 ஒரு 500 வச்சுக்கோங்களேன். ஸோ 500 இல்லைனா வந்து 530, 540 அந்த ரேஞ்சில் ஏதாவது இடத்துல ஓப்பன் ஆகுதுன்னா அப்போ 23,500 அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அட் த மணியாக நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ 23,500. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து அட் த மணி எது அப்படின்னு நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். இதில் இன்னும் வந்து ஃபர்தராக எப்படி இது வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு இன்ட்ராடே பண்ணுறதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம்.
இதை வச்சு நம்ம பேஸ் பண்ணி ஏதாவது பொசிஷனில் எடுக்க முடியுமா அப்படிங்கிறதுக்கும் பேக் டெஸ்ட் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த இண்டிகேட்டர் வச்சு ஓகேவா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற இந்த குமுலேட்டிவ் டெல்டா பைன் ஸ்கிரிப்ட் நம்ம இண்டிகேட்டர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த இண்டிகேட்டரை வச்சு பொசிஷனலாக ட்ரேட் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து பேக் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய அது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இதை வச்சு நீங்கள் எப்படி வந்து பொசிஷனலாக ட்ரேட் எடுக்கலாம், ஒரு நாளோ இல்லை இப்போ இன்றைக்கி ஈவினிங் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஈவினிங் எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு 10 மணி 11 மணி இல்லை அப்படின்னா ஓப்பன் ஆனோடனே ஒரு கேப்பப்பில் ஓப்பன் ஆகி அதில் நமக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் கிடைக்கினால எக்ஸிட்டே வர மாதிரி இருக்கும். ஓகேவா, அந்த மாதிரி நம்ம வந்து இந்த இண்டிகேட்டரை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் நம்ம வந்து பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த இண்டிகேட்டரில் இப்போ நம்ம கொடுத்துருக்க இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா, இப்போ நம்ம சொல்லிருக்கக்கூடிய இந்த இதை வச்சு நீங்கள் பயன்படுத்துங்க. 5 மினிட் டைம் ஃப்ரேம் வச்சு இன்ட்ராடே மட்டும் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். ஒரு 2 ஆப்ஷன் சார்ட் நான் இப்போ வச்சுருக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் சார்ட் எடுத்துக்கோங்க. ப்ரீமியம் சார்ட் எடுத்துகிட்டு கால் ப்ரீமியம்னுடைய கேண்டில் எங்கே நமக்கு ஃபார்ம் ஆகுதுன்னு பாருங்கள். வைவாப் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ வைவாப் மேலே ஆட் பண்ணிக்கோங்க. கீழே ஆல்ரெடி இந்த இண்டிகேட்டரில் எல்லாமே இருக்கும். மூவிங் ஆவரேஜ், வைவாப்பு எல்லாமே இருக்கும். செட்டிங்ஸ் நான் சொல்லியிருந்தது தான். 200 20 2 இஎம்ஐ நம்ம எடுத்திருக்கோம். அதேமாதிரி வைவாப் ஆல்ரெடி இதில் வந்து வந்துடும். இந்த குமுலேட்டிவ் டெல்டா கேண்டில் வைவாப் நம்ம அதிலே ஆட் பண்ணிப்போம். இங்கே நமக்கு ப்ரைஸ் சார்ட்டில் நீங்கள் எது எடுத்துருக்கீங்களோ அதில் வைவாப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இப்போ நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த 2 இண்டிகேட்டர் உங்களால் ஈஸியாக வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா வந்து ட்ரேடிங் வியூவில் 2 இண்டிகேட்டர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த குமுலேட்டிவ் டெல்டா கேண்டிலும் அதே மாதிரி இந்த வைவாப் இந்த லைனுமே நீங்கள் வந்து 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஷனுடைய ப்ரீமியம் சார்ட்டை வச்சு நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரேட் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்தி இப்போ நான் சொல்லியிருக்கிறது வந்து இந்த வீடியோ லென்த்தாக போகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு நாள் வச்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் இதை வந்து பேக் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் இந்த இண்டிகேட்டர் வச்சு. ஓகேவா, எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கு இதில் வந்து நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இது வந்து இந்த பைன் ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து நம்ம வந்து நம்மளுடைய அதை சொன்னோம் இல்லையா சேனல் மெம்பர்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து ஆல்ரெடி மெம்பராக இருக்கவங்களுக்கு நம்ம கொடுத்துருவோம். புதுசாக மெம்பராக ஜாயின் பண்ணுறவங்க நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வந்து நான் எவ்வளோ உங்கள் பேர், நீங்கள் என்ன ப்ரைஸ் நீங்கள் வந்து சென்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது, ஜாயின் பண்ணியிருக்கீங்க என்ன ப்ரைஸில் அப்படிங்கிறது எனக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த கோடை வந்து நான் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்கக்கூடிய இந்த ஒரு கண்டென்ட் வந்து ரொம்ப ஒரு வேல்யூபிளான கண்டென்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்ன ரீசன் அப்படின்னா, ஒரு ஆப்ஷனில் நம்ம வந்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட்டை பிடிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள், அதாவது என்னென்ன ஸ்ட்ராட்டஜி நம்ம பயன்படுத்த முடியுமோ அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்மளுடைய சேனல் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். அதில் இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி, ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை கற்றுருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து, அதாவது உங்களுடைய கருத்து நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஆர்வமாக இருக்கிறேன். அதனால் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதும் எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.